திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகருகே உள்ள வீடுகளில் வசிக்கும் 20க்கும் மேற்பட்டோர் கம்பு மற்றும் கற்களால் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்யார் அடுத்த மகாஜனம்பாக்கம் கிராமத்தில் மணிகண்டன் மற்றும் சக்திவேல் ஆகியோரது குடும்பத்தினரிடையே நீண்ட காலமாக பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் பொங்கல் கொண்டாட இருவரது குடும்பத்தினரும் வந்திருந்த நிலையில் இரு வீட்டாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் 2 குடும்பத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் கம்பு மற்றும் கற்களால் ஒருவர் தாக்கி சண்டையிட்டுக் கொண்ட இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து 20க்கும் மேற்பட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆட்ட திருடி மாட்ட திருடி ரப்பர் ஷீட்டுகளை கூட திருடர்கள் விட்டு வைக்கிறதில்ல. எங்க நடந்துச்சு? கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் மர்ம நபர் ஒருவர் இரவு நேரத்தில் ரப்பர் ஷீட்டுகளை திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் ஜெகன் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்த 200 கிலோ ரப்பர் ஷீட்டுகளை பறிமுதல் செய்தனர். மேலும் திருட்டுக்கு பயன்படுத்திய 2 இருசக்கர வாகனங்களையும் அவர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். திருச்சியில் காரில் பயணம் செய்த பெண் டயர் வெடித்து உயிரிழந்தார். திருச்சி வையம்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த காரின் முன்பக்க டயர் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் பெண் ஒருவர் பலியானார். காரில் பயணித்த தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சண்முக சுந்தரம், அவரது குடும்பத்தினர் மற்றும் கார் ஓட்டுநர் படுகாயத்துடன் மீட்கப்பட்ட நிலையில் சண்முக சுந்தரத்தின் மனைவி வீரலட்சுமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பலரையும் மிரட்டி அடியாட்கள் மூலம் பணம் பறித்து வந்த போலி பெண் வழக்கறிஞர் உட்பட 9 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். பூசாரிப்பட்டியைச் சேர்ந்த அலமேலு என்பவர் தன்னை வழக்கறிஞர் என்று கூறி சில மோசடிகளை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் புகாருக்கு வருபவர்களை தனது வீட்டிற்கு வரவழைத்து தனிமையில் இருப்பதைப் போல் வீடியோ எடுத்து தனது அடியாட்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்ததாக புகார் எழுந்தது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் அலமேலு மற்றும் கொலை வழக்கில் தொடர்புடைய சின்னக்குட்டி, பெரியகுட்டி, கௌதம், சேட்டு ஸ்ரீதர் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஏற்கனவே அலமேலு தலைமையில் செயல்பட்டு போலீசை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் விசிகவைச் சேர்ந்த முருகேசன், செல்வம் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நீண்ட நாட்களாக செல்போன்களை திருடி வந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் செல்போன் கடையில் திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்ட முகேஷ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் விசாரணை நடத்திய போலீசார் ரெங்கநாதபுரம் மெயின் ரோட்டில் வசித்து வரும் முகேஷ் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் இருந்து 2 லட்சம் மதிப்புள்ள செல்போன்களையும் பறிமுதல் செய்தனர். வேகத்தடையில் பேருந்துகள் மோதிக்கொண்ட சம்பவத்தில் 5 பேர் காயமடைந்தனர். வேலூர் மாவட்டம் மனைக்கட்டு அருகே அரசு பேருந்தின் பின்பகுதியில் மோதிய பேருந்தால் 5 பயணிகள் காயமடைந்தனர். மராட்டிப்பாளையம் பகுதியில் வேகத்தடை ஒன்றை கடப்பதற்காக அரசு பேருந்து வேகத்தை குறைத்தது. பின்னால் வந்த தனியார் பேருந்து அரசு பேருந்தின் பின்பகுதியில் மோதியது. இதில் 2 பேருந்துகளில் பயணித்த பயணிகள் 5 பேர் காயமடைந்தனர். அவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தண்ணீர் கேனில் கள்ளச்சாராயம் விற்றதாக மயிலாப்பூரைச் சேர்ந்த தம்பதி கைதான வழக்கில் திடுக்கிடும் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. திருந்தி வாழ்ந்தவர்களை சிக்க வைப்பதற்காக காவலர்களே கள்ளச்சாராயத்தை செட்டிங் செய்தது ஏன்? இன்றைய சூழலில் மெட்ரோ வாசிகள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருளாகவே மினரல் வாட்டர் கேன் மாறிவிட்டது. இந்நிலையில்தான் கடந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த ஒரு தம்பதி 20 லிட்டர் தண்ணீர் கேனில் கள்ளச்சாராயத்தை நிரப்பி விற்றதாக கைது செய்யப்பட்டனர்.
இந்த சம்பவம் சென்னை வாசிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. சென்னையில் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டதாக கூறி மயிலாப்பூரைச் சேர்ந்த வனிதா என்கின்ற பெண்ணும் அவரது கணவர் அப்துல்லாவும் கைது செய்யப்பட்டனர். பிடிபட்ட வனிதா மீது ஏற்கனவே சட்டவிரோத மது பாட்டில் விற்பனை செய்த வழக்குகளும் நிலுவையில் இருந்ததால் பலரும் இவர் இதனை செய்திருக்க வாய்ப்பிருப்பதாகவே நம்பியுள்ளனர். அதோடு வனிதா மீது காவல்துறையினர் பதிவு செய்த வழக்கில் அவருடைய கணவர் அப்துல்லா கள்ளச்சாராயத்தை ஆந்திராவிலிருந்து கடத்தி வந்து அதனை மனைவியோடு சேர்ந்து விற்பனை செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்குள் கள்ளச்சாராயம் வந்தது எப்படி? இது சென்னையின் பல இடங்களுக்கும் ஊடுருவி இருக்குமோ என்கின்ற சந்தேகம் காவல்துறை உயரதிகாரிகளுக்கு எழுந்திருக்கிறது. அதன் காரணமாக மயிலாப்பூருக்குள் கள்ளச்சாராயம் வந்தது எப்படி என்பதை ட்ரேஸ் செய்து உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக கள்ளச்சாராயம் பிடிபட்ட பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் வனிதாவும் அவரது கணவரும் அந்த கள்ளச்சாராயத்தை எடுத்து வரவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. அதே நேரம் பார்த்தி என்பவர்தான் கள்ளச்சாராயத்தை கொண்டு வந்து மயிலாப்பூரில் உள்ள வனிதாவின் இடத்தில் வைத்திருப்பதையும் சிசிடிவி பதிவுகள் உறுதிப்படுத்தின. பார்த்திக்கும் வனிதாவிற்கும் சட்டவிரோதமாக மது பாட்டில் விற்பதில் ஏற்கனவே முன்விரோதம் இருந்துள்ளது. இந்நிலையில் பார்த்தியிடம் மேற்கொள்ளப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் அவர் ஆந்திராவிலிருந்து கள்ளச்சாராயத்தை கடத்தி வந்ததாகவும் மயிலாப்பூர் ஸ்டேஷனில் பணியாற்றி வந்த 3 காவலர்கள் சொல்லிதான் இதனை செய்ததாகவும் கூறி விசாரணை அதிகாரிகளை அதிர வைத்துள்ளார். காவல்துறையினர் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமீபத்தில் மயிலாப்பூர் காவல் நிலையத்திற்கு புதிதாக காவல் ஆய்வாளர் ஒருவர் பொறுப்பேற்றிருக்கிறார். அவருடைய ஸ்ட்ரிக்டான நடவடிக்கைகளால் அதே ஸ்டேஷனில் பணியாற்றி வந்த 3 காவலர்களுக்கு வழக்கமாக கிடைக்கக்கூடிய மாமூல் திடீரென தடைபட்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டு வந்த வனிதாவிடம் அந்த மாதத்திற்குரிய கமிஷன் பணத்தை கட்டுமாறு காவலர்கள் மிரட்டியுள்ளனர். ஆனால் அவரோ புதிய இன்ஸ்பெக்டர் வந்த பிறகு தாங்களும் திருந்துவிட்டதாக கூறி ஷாக் கொடுத்துள்ளார். இப்போ நான் அதான் சொல்கிறேன், நாங்கள் இந்த ஏரியாவில் வந்தால் கஞ்சா கேஸ் வச்சு எங்களை பொய் கேஸ் போடுவேன்ட்டு இப்போயே எங்களை பேசினாங்க. எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு அந்த பங்க் அடியை ஒண்டிக்கு போட விட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஜெயிலேருந்து வந்து இப்போ வரைக்கும் 6000 ரூபாய் கிட்ட கடன் வாங்கியிருக்கேன் வெளியவே சாப்பாடுக்கு, எனக்கு என் பிள்ளைங்களுக்கு. நாங்கள் வீட்டு வாடகையே இன்னும் தரல. இதனால் சுகபோகமாக வாழ முடியாமல் மந்த் எண்ட் குடும்பஸ்தர்கள் போல அல்லோலப்பட்ட மூவரும் சேர்ந்து மயிலாப்பூர் இன்ஸ்பெக்டரையே சிக்கலில் சிக்க வைக்க வேண்டும் என சதி திட்டம் தீட்டியுள்ளனர். அதன்படி பார்த்தியை பகடைக்காயாக பயன்படுத்தி வனிதா வீட்டில் கள்ளச்சாராயத்தை மறைத்து வைத்ததும் அதன் பிறகு அவர்களே அதனை ரெய்டில் பிடித்தது போல பில்டப் கொடுத்து தம்பதி மீது பொய் வழக்கு போட்டிருப்பதும் விசாரணையில் உறுதியாகியுள்ளது. இவங்களே பதுக்கி வச்சிருக்கிற ஒரு தண்ணி முழுசாக தண்ணியோடு இருக்க ஒரு கேனை என்கிட்ட காமிச்சதுக்கு இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, தண்ணி கேன் நாங்கள் உள்ளே வைக்க மாட்டோம் அப்படின்னதுக்கு 3 கேன் தான், நீ தான் கள்ளச்சாராயத்தை விற்கிற, எங்கே காசுரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே என்னை ஒரு மாதிரி பேசினாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது சொல்லிட்டு தர்கா விட்டு நான் ஓடி வரதுக்கு முன்னாடி என்னை நிற்க வச்சு வீடியோ எடுக்க சொல்கிறாங்க. நீ அந்த தண்ணி கிணறு தூக்கி இடுப்பில் வெயி, நான் உன்னை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க. நான் அப்போ கூட என்னால் முடியாது, நான் ஏன் வைக்கணும், நான் ஏன் இடுப்பில் தூக்கணும், எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நான்லாம் வீடியோலாம் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி தான் முன்னாடி என்ன பாட்டில் வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க, நீ எனக்கு ஃபோட்டோ கொடுத்தாதான் அப்படின்ட்டு என்னை இது மாதிரி தான் நான் 50 பாட்டில் 30 பாட்டில் வச்சு வண்டியோட ரோட்டில் வச்சு பாட்டிலில் எனக்கு ஃபோட்டோலாம் பிடிச்சி பொய் கேஸ்லாம் போட்டிருக்காங்க. மாமூல் பெற வேண்டும் என்பதற்காகவும் இன்ஸ்பெக்டரை சிக்கலில் சிக்க வைப்பதற்காகவும் கள்ளச்சாராய விற்பனை என ஜோடித்த 3 காவலர்களிடமும் தற்போது துறை ரீதியிலான விசாரணை நடைபெற்று வருகிறது. விரைவில் அவர்கள் மூவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட உள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது தாவேக தலைவர்கள் ஓடிவிட்டதாக வெளியான கருத்து முற்றிலும் தவறானது என்று சிபிஐ விசாரணையில் விஜய் தெரிவித்துள்ளார். டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் இரண்டாவது முறையாக விசாரணைக்கு ஆஜரான விஜய் கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தொடர்பாக தனது தரப்பு விளக்கங்களை கொடுத்துள்ளார். கூட்ட நெரிசல் சூழல் மேலும் மோசமடையும் அபாயம் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்ததை அடுத்து பாதுகாப்பு காரணமாக புறப்படுமாறு அவர்கள் வற்புறுத்தியதாகவும் அதற்காக காவல்துறையினர் தனி பாதையை அமைத்து கொடுத்ததாகவும் விஜய் விளக்கமளித்தார். காவல்துறையினர் அமைத்து கொடுத்த அந்த பாதுகாப்பு பாதையிலேயே கரூரை விட்டு வெளியேறியதாக அவர் கூறினார். கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்திலிருந்து தாவேகா தலைவர்கள் ஓடிவிட்டதாக வெளியான கருத்து முற்றிலும் தவறானது என விஜய் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் உயிரிழந்துள்ள நிலையில் கட்சி தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களை பொறுப்பற்ற முறையில் கைவிட்டு விடவில்லை என்றும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டபோது தாவேகா தொண்டர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதாகவும் விஜய் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் கரூர் மாவட்ட காவல்துறையும் நிர்வாகமும் கூடுதல் ஜாக்கிரதையுடனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடனும் செயல்பட்டிருக்க வேண்டும் எனவும் சிபிஐ விசாரணையில் விஜய் தெரிவித்துள்ளார். கரூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தாமதமாக வந்தது தொடர்பாக தாவேக தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கில் தாவேகா தலைவர் விஜய் இரண்டாவது முறையாக டெல்லியில் சிபிஐ முன்பு ஆஜரானார். அப்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பின்னரும் ஏன் தொடர்ந்து பிரச்சாரம் செய்தீர்கள், பேச்சை எப்போது முடித்தீர்கள், அங்கிருந்து எப்போது புறப்பட்டுச் சென்றீர்கள் என சிபிஐ அதிகாரிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான மக்கள் எப்படி திரண்டனர், அளவுக்கு அதிகமாக கூட்டம் வந்ததை நிகழ்ச்சி நிர்வாகிகள் கவனிக்கவில்லையா என்றும் கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. தண்ணீர் பாட்டில் வீசப்பட்டபோது கூட்ட நெரிசல் இருப்பதை கவனிக்கவில்லையா, வாகனத்தின் மீது ஏறி நின்றபோது கீழே நடந்த சம்பவங்கள் தெரியவில்லையா என்றும் அதிகாரிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அவ்வளவு நெரிசல் இருந்தபோதிலும் ஏன் வாகனத்தை முன்னே செலுத்தினீர்கள் என்பது உள்ளிட்ட பல கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் எழுப்பியதாக கூறப்படுகிறது. கரூர் நெரிசல் சம்பவத்தில் கிடைத்த வீடியோ ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு இந்த கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் எழுப்பியதாக கூறப்படுகிறது. சிபிஐ அதிகாரி அஜய் யாதவ் விஜயிடம் கேள்விகளை எழுப்பி அதற்கான பதில்களை எழுத்துப்பூர்வமாக பெற்றுக்கொண்டதாகவும் தெரிகிறது. சாலையோரம் மரம் நட வேண்டும் என்பது அறிவுரை. ஆனால் பிரதான சாலையில் கஞ்சா செடி நடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஒண்டிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள பிரதான சாலையின் ஓரம் கஞ்சா செடி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த செடி அங்கு வளர யார் காரணம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சில தினங்களுக்கு முன் இதே பகுதியில் போதை ஆசாமிகள் 4 பேர் சேர்ந்து பார்த்திபன் மற்றும் சுகுமார் என்ற 2 இளைஞர்களை கல்லால் அடித்து கொலை செய்த சம்பவம் நிகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. சூப்பர் மார்க்கெட்டில் புகுந்து மர்ம நபர் கைவரிசை காட்டிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருப்பூர் மாவட்டம் மூலனூரில் உள்ள பல்பொருள் அங்காடியில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை செய்ததில் கொள்ளையடித்த மர்ம நபர் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த 23 வயதான சூர்யா என்று கண்டறியப்பட்டது. அவரை கைது செய்த போலீசார் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். காதலியை துண்டு துண்டாக வெட்டி பெட்டியில் அடைத்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தையே உலுக்கி போட்டுள்ளது. உடலை எரித்து சாம்பலாக்கிய காதலன் விசாரணையில் வசமாக சிக்கியது எப்படி? கணவரை பிரிந்து கள்ளக்காதலனை நம்பி வாழ வந்த இளம்பெண்தான் தற்போது இந்த இரும்பு பெட்டிக்குள் சாம்பலாக கிடக்கிறார். கொலை நடந்த வீட்டை சல்லடை போட்டு சலித்தெடுத்ததில் ஓரிரு எலும்பு துண்டுகளை மட்டுமே காவல்துறையினரால் மீட்க முடிந்திருக்கிறது. கொலை செய்யப்பட்டவர் 32 வயதான பிரீத்தி. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்.
கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்த பிரீத்தி அதன் பிறகு 62 வயதான ராம் சிங் என்பவரின் அன்பில் மயங்கி மனதை பறிகொடுத்துள்ளார். ரயில்வேஸில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ராம் சிங்கிற்கு ஏற்கனவே 2 மனைவிகளும் பெரிய குடும்பமும் இருந்துள்ளது. இந்த சூழலில்தான் வயதான காலத்தில் இளம் பெண்ணின் அழகில் மயங்கிய ராம் சிங் 3ஆவதாக பிரீத்தியையும் திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி கொடுத்துள்ளார். அதன் காரணமாக லெஹர்கான் எனும் பகுதியில் வாடகை வீடெடுத்து அதில் பிரீத்தியை தங்க வைத்த ராம் சிங் அந்த இளம் பெண்ணுடனும் ரகசியமாக தனி குடித்தனம் நடத்தி வந்திருக்கிறார். ஆரம்பத்தில் தென்றலாக அனுபவித்த இவர்களின் உறவில் திடீரென புயல் வீச தொடங்கி இருக்கிறது. பிரீத்தி வேறு சிலரோடும் தொடர்பில் இருப்பதாக ராம் சிங்கிற்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதனால் காதலியை பிரிந்துவிட வேண்டுமென முடிவெடுத்துள்ளார். காதலனின் இந்த துரோகத்தால் ஏமாற்றமடைந்த பிரீத்தி சிங் தன்னை நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டதாக கூறி ராம் சிங்கிடம் தொடர்ந்து சண்டை சச்சரவில் ஈடுபட்டு வந்துள்ளார். அதோடு தன்னுடைய மன உளைச்சலுக்கு நஷ்ட ஈடாக ஒரு செட்டில்மெண்ட் தொகையும் கேட்டதாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் இவர்களின் பிரச்சனை பூதாகரமாக வெடித்து கடைசியில் அது பிரீத்தி சிங்கின் படுகொலையில் சென்று முடிந்திருக்கிறது. காதலியை தீர்த்து கட்டிய பிறகு அவருடைய உடலை மறைப்பதற்கு திட்டம் போட்ட ராம் சிங் நீல நிறத்திலான பெரிய இரும்பு பெட்டியை வாங்கி வந்துள்ளார். அதன் பிறகு கோடாரியால் பிரீத்தியின் உடலை வெட்டி துண்டு துண்டாக பீஸ் போட்ட ராம் சிங் அந்த பெட்டிக்குள்ளேயே காதலியின் உடலை தீ வைத்து கொளுத்தி தடயங்களையும் அழித்துள்ளார். இந்த கொலை சம்பவம் நடந்து 1 வாரத்திற்கு பிறகு வாடகை வீட்டிலிருந்த இரும்பு பெட்டியையும் பிரீத்தியின் சாம்பலையும் லோடு ஆட்டோ மூலம் அப்புறப்படுத்த முயன்றபோதுதான் ராம் சிங் வசமாக சிக்கி உள்ளதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ராம் சிங்கை கைது செய்துள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்கிற கோணத்திலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.